இந்த எஸ்ஐஆர்னால வந்து தமிழகத்தில் யாருமே ஓட்டு போட முடியாத நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு. 6 லட்சம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆளு அரசு சார்பா பிஎல்ஓ போட்டிருக்காங்க. ஒரு 68,000 பேர் போட்டிருக்காங்க. BL2 அரசாங்க தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு திமுகவில இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. டிடிஏ ஒரு ஆள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நேரடியா ஃபார்ம் எல்லாம் பூரா 90% கருத்து எவ்வளவு 90% ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது 17-18 நாள் இருக்கு. அதனால இப்ப முதலமைச்சர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரோட பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் அந்த ஃபார்ம் இருக்கிற குளறுபடி தீர்க்க என்ன மாதிரியான என்ன குளறுபடி இருக்கு சொல்லணும். அவங்க ஏற்கனவே பெற்றோர் 2002 போட்டது 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர், அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத் தலைவர் பேர் இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம். அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம். தவறு இல்லாம ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக எல்லாரும் அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்கோம், கட்சியிலையும் நான் சொல்லியிருக்கோம். புதுசா சேர்க்கிறவங்களுக்கு ஃபார்ம் 6 போட்டு அதையும் கொடுத்துருக்கோம். இந்த 30 நாள் முடிஞ்சோன்னா அடுத்த 30 நாள் அந்த வேலையை சரி பார்க்குற வேலை தான் இருக்கு. அதனால ஓட்டு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சி அரசாங்கமும் எடுத்திருக்கு, திமுகவும் எடுத்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.